கும்பராசி என்பர்களே, கும்பராசி என்பர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கடவுளாக சொன்னதான்னு நினச்சிக்கோங்க. சார், ஒரு வாய்ப்பு கடவுள் எப்பயுமே கொடுப்பார். இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு 7 வருடங்கள்லேருந்து ஒரு 14 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஏஜ் ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்குது, இல்லை சார் ஒரு 30 வயசு பக்கமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் பொன்னாகிய காலங்கள் எங்கேயோ இருந்ததுங்க. எதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் அது அவ்வளோ ஹைலைட்டாக மாறும். உங்களை பாராட்டுவாங்க, உங்கள்கிட்ட கேட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வாங்க. நீங்கள் ஊன்னு சொன்னால் தான் எந்த விஷயமே நடக்கும். அந்த மாதிரி இருந்த உங்களுடைய லைஃபு மற்றவர்களுடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும், எந்த ஒரு விஷயமுமே மற்றவங்ககிட்ட கேட்டு பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னா, காலத்தினால் உங்களது சக்கரம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தங்க. காலச்சக்கரம் உங்களுக்கான காலத்தை கூடிய விரைவில் நல்ல ஒரு காலமாக தரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பொன் காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வீடியோ அப்படின்னு சொல்லலாம். லைஃப்பில் கடவுளாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ராசிகளில் முக்கியமான ராசி இந்த கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தொழில் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, முன்னாடி அவர் நின்று பேசினார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பயங்கரமான வைரல் ஆகிடும். இந்த கும்பராசிக்காரங்க எந்த தொழில் செஞ்சாலுமே அதில் ஒரு ஹெட் போஸ்டிங் மாதிரி. நீங்கள் ஒரு தொழிலில் வாட்ச்மேனாக கூட இருந்துக்கலாம், ஆனால் உங்களது அறிவும் உங்களோட திறமையும் அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். உங்கள் இல்லாமல் அந்த விஷயத்தை செய்யவே மாட்டாங்க கம்பெனியில். ஒரு டீம் லீடர் வேறு இங்கே இருந்தாலும் டீமில் ஒரு மெம்பராக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஊன்றுகோலாக நீங்கள் தான் இருப்பீங்க. உங்களுடைய ஐடியாஸ் தான் அங்கே செயல்பட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கு பெருமை அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கைக்கு கிடைக்காமல் இருக்கலாம், உங்கள் தலை மீது கிரீடம் வைக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆளுமை உங்களால் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய எம்டி டீம் லீடரால் செய்ய முடியாத விஷயங்கள் கூட உங்களால் செய்ய முடியும். அந்தளவுக்கு அறிவுத்திறன் மிக்கவர் நீங்கள். இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் வெற்றிகரமாக சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொன்றும் வெற்றிக்கான காலகட்டம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் வெற்றிக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் அல்லாது இந்த ராசிக்காரர்கள் ஒரு நடுநிலையில் இருக்கீங்க சார். 3 வகையான வழி உங்கள் முன்னாடி தெரியுது. ஒன்று, ஏதோ ஒரு இதை செய்யலாம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக க்ளீனாக ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் அதில் ஒரு எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இன்னொன்று, சார் அதை ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ரிஸ்க் எடுத்து செய்யலாமா அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்குது. 3வது, சார் வேறு ஒன்றை நம்பி செய்கிறேன், இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி 3வதாக இருக்குது. இந்த 3 வகையான பாதை உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த 3 ரோட்டுக்கிட்ட நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. 4 ரோட்டில் நீங்கள் நிற்கிறீங்க, 3 பக்கம் பாதை போகுது, எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க. 4 ரோட்டில் இருக்குன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ரிவர்ஸாக போகிறதா இல்லை முன்னாடி இருக்கிற 3 பாதையில் போகிறதா அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க. தயவு செய்து கும்பராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் எதை செஞ்சாலும் யோசித்து பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பாதத்தில் இருக்கார் சனி பகவான். அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் கால் வைக்கக்கூடிய இடம் சரியான இடமா இருக்கணும். நிறைய பேர் பாதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கால் பத்திரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் பாதம் வைக்கக்கூடிய இடம். இப்போ நீங்கள் சரியான இடத்துல பாதத்தை வச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டுகளும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக அமையும். சனி பயிற்சி முடிஞ்சோடனே எல்லாத்துக்கும் பயங்கரமாக நல்லது நடக்கும்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். அது ஏன் அப்படின்னா, அந்த சனி பயிற்சியில் கடைசியில் இருக்கக்கூடிய 2 இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளினால் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரியாகுதா தப்பாகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குதுங்க. அதுக்கு தான் ஒரு டைம் தயவு செய்து ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். லோக்கலில் இருக்க ஒரு ஆள்கிட்டயாவது கொடுத்து செக் பண்ணுங்கள். இல்லையா, இல்லை சார் எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரொம்ப தெரிஞ்சவங்க, சார் எனக்கு நல்ல ஜாதகம் பார்ப்பாங்க அப்படிங்கிறவங்ககிட்ட செக் பண்ணலாம். இல்லை சார் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருவேன். உங்களுக்கு அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் அடிக்கடி கொடுத்துருக்கோம். ஏன் சார் நீங்கள் இப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரர்கள் ஜோதிட ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பாதம், இப்போ நடக்கக்கூடிய அந்த பாதத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதை செய்தாலும் அதை ஏதோ ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணுறதுக்கு பார்க்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, திருமணத்துக்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்கும். குழந்தைக்காக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்கும். தற்போதைய நிலைமையில் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை சரிவர செஞ்சுக்கணும். அதனால் வருங்காலத்தில் ஆபத்து வராமல் பார்த்துக்கணும். இப்போ ஏன் நான் வருங்காலத்தை இழுக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் வருங்காலத்தில் பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சனி திசையினுடைய 7.5 வருடங்களில் தான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். மிகப்பெரிய நன்மை காத்துட்ருக்கு. ராசிகள்லையே சில முக்கியமான ராசிகளில் கும்பராசி ஒன்றுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ராஜராஜ சோழனுடைய ராசி கும்பராசி, புரியுதுங்களா? சதய நட்சத்திரம் கும்பராசி. இந்த ராஜராஜ சோழனே
அவருடைய இறுதி காலகட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. காலங்களால் கணிக்க முடியாத சில விஷயங்களில், சில மர்மங்களில் இருந்தவர் ராஜராஜ சோழன். அதுபோல தான் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் அவர்களுடைய இறுதி வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானமாகவும் செயல்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகும். ஏன்னா கும்பராசிக்காரர்கள் நீண்ட ஆயுள் இருக்குது. ஒரு 80 வயசு 60 வயசு ஆள்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, 80 வயசு 70 வயசு ஆள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி வைக்கணும். இப்படி தான் வாழணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி வைக்கணும். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்ந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. அதே போல் ஒரு 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் அப்படின்னு நினச்சி வாழ ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு 15 வருஷம் 14 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட லைஃப் வேறு லெவலில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு சில அவமானங்களும் ஃபினான்ஷியலாக நீங்கள் லாக் ஆனதும், உடல் ரீதியான உபாதைகளில் நீங்கள் இருக்கிறதும், டெய்லி மாத்திரை எடுத்துக்கிறதும் உங்களுடைய காலகட்டம். அதை மாற்ற முடியாது. அதுக்கு ஜோசியம் பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, அதை மாற்ற முடியாது. ஆனால் அதற்கான தீர்வு ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்க முடியும். அதுக்கு தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடந்துருச்சு, அதை நினச்சே இது பண்ணிட்டு இருக்காமல் அடுத்த ஸ்டெப்புக்கு பார்க்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்க தான் ஜாதகம் பார்க்கணும். அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருந்தது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். கும்பராசிக்காரர்கள் அவங்களுடைய பிறப்பில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் அவங்க ஒரு கோவிலுக்கோ இல்லை ஒரு வீட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், அவர்கள் குடியிருக்கக்கூடிய மண்டபம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதோ ஒரு விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நபர். மக்கள் சேவை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய தொழில் இருக்கும். கண்டிப்பாக அதோட மக்கள் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அது உண்மையாக அப்படியா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பார்த்துடுங்க. முடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கலாம். அதே போல் பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு செட்டே ஆகாது, அடிக்கடி இது பண்ணும். ஒரு கண் மட்டும் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே போல் ஒரு கை அல்லது ஒரு கால், அதாவது ஒரு கண் அப்படின்னா ஒரு கை அல்லது ஒரு கால், இது வலி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்துவிடுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தயவு செய்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தன்று ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம். வரக்கூடிய பௌர்ணமி மிகப்பெரிய விடிவு காலம் தரக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனையிலிருந்து விடிவு காலம், நன்மைகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது அதெல்லாம் ரொம்பவே நல்லது. மிகப்பெரிய செல்வமாக பெருகும். இந்த ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பக்கத்தில் வீடுகள் கட்டுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே அவர்கள் நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறும். நல்ல ஒரு லாபகரமான லாபம் சம்பாதிக்கிற இடமா அவங்க இருக்கிற இடம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிற மாதிரி நல்ல இந்த இடம் உருவாகும். இந்த ராசிக்காரர்களுடைய கல்லா பெட்டி நம்பி வெளியக்கூடிய ஒரு நேரம். இந்த ராசிக்காரர்கள் நினைத்த மாதிரி பண வருவாய் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு வம்சம் வளர்ந்து வரும். இந்த ராசிக்காரனுடைய குழந்தைகள், பேரன் பேத்திகள் எல்லாமே வளர்ந்து வருவாங்க, வம்சாவளியாக வளர்ந்து வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த ராசிக்கு பவர் அதிகம். ஸோ தற்போதைய நிலைமையில் நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் நல்ல பல்காக பணம் வரப்போகுது. அதுக்கு இப்போலேருந்தே கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. சுருண்டு உட்காரவே கூடாது. உங்களை கொஞ்சம் அப்படி லேக் அடிக்க வைக்கிறதே உங்களோட சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி வெளியே போட்டுருங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெற்றியை பரிசாக தரும். அந்த வெற்றி உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சிய விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு லட்சியம் சார், ரொம்ப நாளாக ஒரு ஆசை சார், ரொம்ப நாளாக நான் இதை பண்ணணும்னு ஆசை சார் அப்படின்னு இருக்கிறீங்களா, அதுக்கான ஸ்டெப் இப்போ எடுத்து வைங்க. ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா போதும். இப்போயே உடனேலாம் சக்ஸஸ் ஆகாது. ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா போதும். இத்த பாதத்தில் இருக்கும் போது நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது நன்மையில் தான் முடியும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சனி பகவான் உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கிறார். இந்த விஷயத்தில் இந்த 7.5 வருடத்தில் நீங்கள் பட்ட அவமானமும் பட்ட கஷ்டங்களும் பட்ட துரோகமும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அதை மறப்பீங்களா? என்னைக்காவது அந்த விஷயத்தை மறக்க முடியுமா? அந்தளவுக்கு பாடத்தை தான் கற்றுக் கொடுப்பார். அதனால் நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. நிறையா பேர் பயந்துக்கிறது காரணம் சனி பயிற்சியில் அது நடக்கும் அது நடக்குன்னு. உங்களுக்கு தெளிவாக ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருப்பார். சனி பயிற்சி தாண்டி வந்தீங்கலாம் கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸை நாங்கள் உலகத்தில் பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க. உடல் ரீதியான விஷயத்தில், மன ரீதியான விஷயத்தில், பண ரீதியான விஷயத்தில் நிறைய இதில் வச்சு செஞ்சுருக்கோம். அதிலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா ஆள் எவ்வளோ அடித்தாலும் தாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இரும்பு மனசாகிடும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. நல்லா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையான லைஃப்பும் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இரும்பு மனதோடு, இறுகிய உடலோடு, நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோடு அடுத்து ஒவ்வொரு விஷயமும் ப்ராக்டிக்கல் நாலேஜோடு நீங்கள் செயல்படும் போது வெற்றி நிச்சயம் அப்படின்னு நிற்கிதுங்க. இந்த ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் எதை செய்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு வரக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய உன்னதமான ஒரு சந்தோஷமான காலகட்டங்களாக அமையுதுங்க. இந்த ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எதை செய்தாலும் தயவு செய்து குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு பண்ணுங்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும்.
எதை செய்தாலும் ஒரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். வார்த்தைகளை விடாதீங்க. குடும்பத்துக்குள்ளே ஓரளவு கொஞ்சம் நீட்டான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாவே போதுமானது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சந்தோஷமாக அமையுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.